ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே எருமன் திருச்சபையின் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் அனைவரும் இணைந்து தேவனை ஆராதிப்போம். உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம் அனைந்து சேர்ந்து இணைந்து தேவனை ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மேம்படுத்தலாம். அனைவரும் கண்களை மூடி ஜெபித்து இந்த ஓய்வு நாளின் ஆராதனை நாம் ஆரம்பிக்கலாம். அனைவரும் கண்களை மூடி பார்ப்போமா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. தேவனை கேட்கும்படிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவரீர் நொறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியாதீர். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இது அந்த காலை வேளையில உம்மை தொழுது கொள்ளும்படியாக, உம்மை ஸ்தோத்திரிக்கும்படியாக, உமக்கு ஆராதனை செலுத்தும்படியாக நீர் எங்களை தெரிந்து கொண்ட தெய்வக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிற மகா பெரிதான இரக்கத்திற்காக, நன்மைகளுக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிற ராஜா. நீ நல்லவர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை ஆராதனை செய்கிற ராஜா. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிற ராஜா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு ராஜனே இதோ இம்மட்டுமாய் நீர் சுகம் கொடுத்து, ஜீவன் கொடுத்து, பலம் கொடுத்து, அவருடைய இம்மட்டுமாய் இந்த நாள் வரைக்கும் நீர் காப்பாற்றி வருகிறீர்கள். அதற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இது இந்த ஓய்வு நாளின் காலை வேளையில் உம்மை ஆராதிக்க முடியாக, உம்மை துதிக்க முடியாக, உம்மை தொழுது கொள்ள முடியாக அவருடைய நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ராஜா. இந்த ஆராதனை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருடைய இந்த ஆராதனையில கர்த்தர் நீர் பிரியப்பட வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. நீர் எழுந்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை நாங்கள் பாடுகிற பாடல்களை ஆசீர்வதிங்க, வாசிக்கிற வேதவசனங்களை ஆசீர்வதிங்க ராஜா. துதி ஆராதனை வேலை ஆசீர்வதிங்க, கேட்கிற செய்தி பகுதியை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜா. முடிவு வருது உங்களுடைய பிரசனத்தினால் எங்களை வழி நடத்த எங்களை ஒப்பு கொடுக்கிற ராஜா. இது அந்த காணொலி மூலியமாக எங்களோடு சேர்ந்து ஆராய்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் மீதும் தேவனுடைய ஆசீர்வாதம் இப்பொழுது இறங்க வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. முடிவு வருது உங்களுடைய பிரசனத்தினால் வழி நடத்த எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமை யாவற்றையும் நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துவோம். அனைவருக்கும் தெரிந்த பாடல், துதித்து பாடிட பாத்திரமே தூங்கவன் இயேசுவின் நாமம், துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நாம் ஸ்தோத்தரிப்போமா என்ற பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துவோம். துதித்து பாடிட பாத்திரமே இந்த பாடல். பாடிட பாத்திரமே தூங்கவன் இயேசுவின் நாமமே, துதித்து பாடிட பாத்திரமே தூங்கவன் இயேசுவின் நாமமே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயவன் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமான
அற்புதமாய் நடத்துகிறார் ஒவ்வொரு நாள். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். அனைவருக்கும் தெரிந்த பாடல், சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார் என்ற பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாருங்க, நம்மளுடைய தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிற ஜீவாதிபதி. மரித்தேன் ஆனாலும் சதவ காலங்களில் உங்களோட உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு தந்து நம்மளோட ஜீவிக்கிற தேவன் அவர். நாம் ஜீவிக்கிற தேவனை ஆராதிக்க போகிறோம். ஆகவே அனைவரும் சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துவோம். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சந்தோஷமும் சமாதானம். மீண்டும் ஒரு முறை பாடுவோம். சந்தோஷமும் சமாதானம் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார்,
விட்டார், பாவமெல்லாம் தூக்கி விட்டார், பயங்களெல்லாம் நீக்கி விட்டார். சர்வ வல்லவர் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் சின்னமான், சாவை வென்றவர் என் மனவாளன். இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமான், சாவை வென்றவர் என் மனவாளன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளையில நாம் சற்று நேரம் தேவனை ஆராதிக்க போகிறோம். இந்த ஆராதனை வேளை நம்ம மத்தியில நம்முடைய போதகர் ரெவரண்ட் பெஞ்சமின் தீமோத்தேயு ஐயா அவர்கள் வந்து நமக்காக இந்த துதி ஆராதனை வேலையை நடத்துவார்கள். Praise the Lord. Hallelujah. இந்த நாளிலேயும் உங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த துதியின் வேளை நாம் ஒன்று சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம், ஒன்று சேர்ந்து கர்த்தரை துதிப்போம், ஒன்று சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்ல பாடல் ஆராதனையை பிரதர் வில்பரட் அவர்கள் நமக்காக நடத்தி கொடுத்தார்கள். தொடர்ந்து துதியின் வேலைக்குள்ளாக நாம் கடந்து போவோம். நாம் துதியின் வேலைக்குள்ளாக கடந்து போவதற்கு முன்பதாக யாவருக்கு தெரிந்ததான ஒரு பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்திடுவார், என்றும் அவரே என்னை ரட்சிப்பார், நான் பயப்படவே மாட்டேன். ஹல்லேலூயா. என்னை
தீங்கு நாளில் அவர் தம் கூடாரத்தில் என்னை மறைத்து ஒளித்து வைத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகமே தீங்கை கண்டு அஞ்சிக் கொண்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் தீங்கு, எங்க பார்த்தாலும் ஜனங்களுக்கு பயம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்மை அவர் தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து மறைத்து பாதுகாத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று சற்று நேரம் நாம் கர்த்தரை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ்ந்திருக்க கடவோம். தேவனு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தினர் புறக்கணியே. இந்த காலை வேளையிலே எத்தனை பேர் நொறுங்குண்ட இருதயத்தோடு உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு கர்த்தருக்கு நாம் ஆராதனை செய்கிறோமோ? அந்த ஆராதனையிலே கர்த்தர் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். நாம் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே வாசிக்கிறோம். ஓ, தேவன் விரும்பத்தக்க புத்தியுள்ள ஆராதனை உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை தேவனுக்கு முன்பதாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதே நீங்கள் செய்யத்தக்கதான பக்தியுள்ள ஆராதனை. இந்த காலவெளியிலே கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்மை தாழ்த்தினவர்களாய், ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய், நறுங்குண்ட இருதயத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே, நாங்களும் ஆராதிக்கிறோம், நாங்களும் மகிமைப்படுத்துகிறோம், நாங்களும் தொழுது கொள்கிறோம். ஏன் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும்? கர்த்தர் நம்முடைய வாழ்விலே செய்த சகல நன்மைகளை நினைத்து, அவர் நமக்கு பாராட்டின கிருபைகளை நினைத்து, அவர் நமக்கு கொடுத்த சுகத்தை நினைத்து, ஹல்லேலூயா, அவருக்கு நன்றி சொல்லி அவரை ஆராதிக்க நாம் கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஓ, எவ்வளவு கிருபையாய் உங்களையும் என்னையும் கர்த்தர் பாதுகாத்து வைத்திருக்கிறார். எல்லா விதமான தீங்குக்கு நம்மை விலக்கி வைத்திருக்கிறார். கண்மலையின் மேல் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார், நிலை நிறுத்தி வைத்திருக்கிறார். அந்த தேவனை நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் ஆராதிக்க வேண்டாமா? அவரை துதிக்க வேண்டாமா? அவரை மகிமைப்படுத்த வேண்டாமா? இந்த கால வேளையிலே நீ கர்த்தரை துதிக்க துதிக்க துதிக்க, கர்த்தரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த, கர்த்தரை ஸ்தோத்திரிக்க ஸ்தோத்திரிக்க உன்னுடைய வாழ்க்கையிலே கிருபைகள் பெருகும். நீ கர்த்தரை துதிக்கும் பொழுது உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறும், உன்னுடைய வியாதிகள் மாறும், உன்னுடைய கவலைகள் மாறும், உன்னுடைய கட்டுகள் உடைந்து போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த காலவெளியிலே துதித்துக் கொண்டிருக்கிற உங்கள் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஓ ஹல்லேலூயா ஒத்தாசையோடு கூட, அவருடைய பலத்தோடு கூட இந்த காலவெளியிலே எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் ஜீவன் கொடுத்தாரே, அவர் ரத்தம் சிந்தினாரே, அந்த ரத்தத்தினால் உங்களையும் என்னையும் கழுவி பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளையாக உங்களையும் என்னையும் மாற்றி வைத்திருக்கிறாரே. ஓ மைட்டி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய ரத்தத்தினாலே உங்களை மீட்டெடுத்திருக்கிறாரே, உங்களையும் என்னையும் மீட்டெடுத்திருக்கிறாரே. அவருக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? ஹல்லேலூயா. அவர் நல்லவர். அருமையானவர்களே, அவர் நல்லவர், அவர் கிருபையுள்ளவர், உன் மீது அன்பு கூர்ந்தவர், உங்கள் மீதும் என் மீது அன்பு வைத்தபடினாலே தம்முடைய ஜீவனை உலகத்திலே தந்தவர். அந்த தேவனை நாம் ஆராதிக்க கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து என் மீது அன்பு கூர்ந்து பலியாடை சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க. அந்த பாடலை ஒன்று சேர்ந்து கர்த்தரை பாடி ஆராதிப்போமா? ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி, 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 நன்றி. ஓ ஜீசஸ், மீது அன்பு கூர்ந்து பலியாடை சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க.
ஆராதனை அப்பா உம்ரத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தி உம்ரத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தி தரைப்படாத மகனாக நிறுத்தினோ பார்க்கின்றீ தரைப்படாத மகனாக நிறுத்தினோ பார்க்கின்றீ தரைப்படாத மகனாக நிறுத்தினோ பார்க்கின்றீ அம்மையோ மகிமையோ தகப்பனே உமக்கு தானே வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்கு தானே என் மீது அன்பு கோடு பலியானி சிலுவையிலே என்னைக்காய் ரத்தம் சிந்தி கருவிழி பிரித்தெடுத்தி இறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஓ பிரித்தெடுத்தி ஆமப்பா உமக்கென்று எங்களை பிரித்தெடுத்தவரே ஓ ஆராதனை உமக்கே ஓ அனுதினமும் உமக்கு எல்லாரும் சொல்லுவோம் ஆராதனை ஓ ஆராதனையில பிரியப்படுகிற தேவன் அன்பு கோவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் தேவவல்லமாய் பாடிக்கொண்டிருக்கிற கர்த்தரை முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவர் மேலும் இந்த கால வேளையிலே ஓ தேவனுடைய வல்லமாய் தேவனுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ளாக கடந்து வருகிறது. தேவனுடைய வல்லமை உனக்குள்ளாக கடந்து வந்து உங்களுடைய கட்டுகளை உடைக்கிறது. ஓ ஜீசஸ் ஆராதனை 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 ஏகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஓ ஏகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வேளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஓ ஆராதனை ஓ ஜீசஸ் ஹalleluya. ஓ ஆராதனை 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 இன்னும் ஒரு முறை ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை தட்டி ஓ தேவனுடைய வல்லமையை அனுபவித்தவர்களாக, தேவனுடைய விடுதலை அனுபவித்தவர்களாக, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை அனுபவித்தவர்களாக கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லி அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. ஆண்டவர் நம் மீது அன்பு வைத்த தேவன், நம்மை அரவணைக்கிற தேவன், நம்மை பாதுகாக்கிற தேவன், நமக்கு சுகம் கொடுத்த தேவன். அவரை துதிக்க 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 ஓ கிருபைகள் பெருக பண்ணுகிற தேவன் இந்த காலவெளியில துதித்துக் கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவர் நடுவிலும் தேவன் தம்முடைய மகிமையோடு தம்முடைய வல்லமையோடு ஓ அசைவாடி கொண்டிருக்கிறார்.
இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இஸ்ரவேலின் தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். ஓ, நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்கி வழி நடத்தி நம்மை ஏந்தி சுமந்து ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல, ஓ, நம்மை சுமக்கிற தேவன், தாயை போல நம்மை அரவணைக்கிற தேவன். தீங்கின் காலத்திலே நம்மை பாதுகாத்து அவருடைய சட்டை நிழலுக்குள்ளாக வைத்து நம்மை வழி நடத்துகிற தேவன். இம்மட்டும் நடத்தின தேவன் இனியும் நம்மை நடத்துகிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு மகிமை, மகிமை, மகிமை. உம்முடைய மகிமை எங்களுடைய மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறபடினாலே, உம்முடைய மகிமை எங்களுடைய மத்தியிலே கடந்து வந்திருக்கிறபடினாலே, உம்முடைய பிரசன்னம் எங்களுடைய மத்தியிலே இருக்கிறபடினாலே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி, நன்றி நாதா, அளவில்லா அன்புக்காக நன்றி நாதா. உம் அளவில்லா அன்புக்காக திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பெறத்தை நீ தந்ததற்காய் திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பெறனை நீ தந்த. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி, நன்றி நாதா, உம் அளவில்லா அன்புக்காக. நன்றி, நன்றி நாதா, உம் அளவில்லா. இஸ்ரவேலின் ராஜாவே, இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி, நன்றி நான். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அளவில்லா
அருமையான தேவனுடைய அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. அவருடைய அளவில்லாத அன்பு உனக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த அன்பு. அந்த அன்புக்கு ஈடு இணையில் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இவ்வளவா உலகத்தில் அன்பு கொண்ட தேவன் உங்களையும் என்னையும் அன்பு கொண்டிருக்கிறார். இந்த ஆராதனையில கர்த்தர் பிரியமாக இருந்திருக்கிறார். இந்த ஆராதனையில கர்த்தர் உன்னோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை நிரப்பி இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையில மெய்யாகவே உம்முடைய தேவ பிரசன்னம் எங்களுடைய மத்தியில் இருந்தபடினால உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு இடைப்பட்டு உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களோடு இடைப்படுவீராக. உம்முடைய வார்த்தை ஜீவனுள்ளதாய் வல்லமையுள்ளதாய் எங்களுடைய ஆவி ஆத்துமாவை பலப்படுத்துகிற உம்முடைய வார்த்தையாய் எங்களுடைய மத்தியிலே கடந்து வரட்டும். கேட்கிற உள்ளங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். பேசுகிற தம்முடைய தாசனை மறைத்து கர்த்தர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தை கேட்க போகிறோம். நம்முடைய மத்தியில் இருக்கிற பாஸ்டர் ஜெனிஃபர் பெஞ்சமின் அவர்கள் நமக்காக தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீண்டும் உங்கள் மத்தியில் நின்று தேவனை ஊழியம் செய்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவனுடைய வார்த்தை கேட்க முடியாமல் இன்னைக்கு அநேகர் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாக அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். நம் நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்லலாம். நம்ம எப்பவுமே வாசிக்கிற அந்த பகுதியை எடுத்துக்கொள்ளலாம். கடந்த சில வாரங்களாக நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். விலையேறப்பெற்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து பார்த்து வருகிறோம். பல காரியங்களை உங்களுக்கு காட்டினேன். அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 11வது வசனம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இங்க வேதவசனம் சொல்லுகிறது, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் பிசாசை பரிசுத்தவான்கள் எப்படி மேற்கொண்டார்கள், எப்படி ஜெயித்தார்கள் என்பதை குறித்து வேதவசனம் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் எப்படி 3 காரியங்களை வைத்து பிசாசை ஜெயித்தார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. 3 காரியங்களை அங்கே வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும். அப்படின்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன 3 காரியங்கள். 1 ரத்தம், ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம். 2வது வசனம். 3வது சாட்சி. இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தமும் அவருடைய வசனமும் என்னைக்கும் மாறதே இல்லை. ஒன்னே ஒன்று மாறுது. என்னது? கிறிஸ்துவனுடைய சாட்சி மாறுகிறது. இன்னைக்கு ஒன்று பேசுறான், நாளைக்கு ஒன்று பேசுறான். அதனால அவனுடைய வாழ்க்கையில வெற்றி காண முடிவதில்லை. ஆகவேதான் இந்த வசனத்துல வேதம் அப்படி சொல்லுகிறது, பிசாசை ஜெயிக்க வேண்டுமானால், வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வேண்டுமானால் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறதோ அதை எடுத்து என் வாயிலை வைத்து அதை நான் சாட்சியாக அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவிக்கும் போது பிசாசை நீங்களும் நானும் ஜெயிப்போம் என்பதுல சந்தேகமே இல்லை. மொத்தம் அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்ற வேதவசனத்திலிருந்து உங்களுக்கு நிறைய காரியங்களை காட்டினேன். முதல்ல மொத்தம் 8 காரியங்களை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதை நான் மறுபடியும் சொல்றேன். 1 ரிடம்ஷன், மீட்பு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு உண்டாயிருக்கிறது. 2வது அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது என்பதை குறித்து பார்த்தோம். 3வது அவருடைய ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்து பார்த்தோம். 4வது நீதிமானாக்கப்படுதல், அவருடைய ரத்தத்தினாலே நான் நீதிமானாக இருக்கிறேன் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். 5வது sanctification by the blood of Jesus Christ, அவருடைய ரத்தத்தினாலே நான் பரிசுத்தமாக்கப்படுகிறேன் என்பதை குறித்து நாம் வேதவசனத்திலிருந்து பார்த்தோம். 6வது நமக்காக அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் மேலானவைகளை பேச, ஆபேலுடைய ரத்தம் பேசுறதை காட்டிலும் மேலான காரியங்களை நமக்காக பரிந்து பேசும் ரத்தத்தை குறித்து நாம் பார்த்தோம். 7வது ரிகன்சிலியேஷன், தேவனிடத்திலே இந்த ரத்தம் நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறது என்பதை குறித்து நான் வேதவசனத்திலிருந்து உங்களுக்கு காண்பித்தேன். 8வது தேவனுடைய சமூகத்திற்கு வரக்கூடிய ஒரு தைரியத்தை,
The blood of Jesus gives us boldness to come to the presence of God என்பதை குறித்து பார்த்தோம். ஒரு தைரியத்தை, ஒரு திட்ட நம்பிக்கையை அவர் ரத்தத்தின் மூலமாக நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை குறித்து பார்த்தோம். மொத்தம் 8 காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்தேன். இதை குறித்து நீங்கள் பார்க்க விரும்பினால் நம்முடைய பழைய வீடியோக்களுக்கு நம்ம யூடியூப்ல நம்முடைய எல்லா பிரசங்கத்தையும் நாம் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். பழைய வீடியோக்களுக்கு போய் இந்த ரத்தத்தை குறித்தான சத்தியங்களை கேட்டிருக்கலாம். இந்த 8 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு புதிதாக அவருடைய ரத்தத்தை குறித்து நம் 9வதாக நான் உங்களுக்கு காட்ட போகிற விஷயம், blood of Jesus gives us the ability to live for God. தேவனுக்காக வாழும்படியாக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நமக்கு ஒரு மிகப்பெரிய திராணியை கொடுக்கிறது. தேவனுக்காக வாழுகிற திராணியை இந்த ரத்தம் நமக்கு கொடுக்கிறது. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை போக்குகிறது மட்டுமல்ல, மீட்பை உண்டு பண்ணுகிறது மட்டுமல்ல, நம்மை சுத்திகரிக்கிறது மட்டுமல்ல, நம்மை கழுவுகிறது மட்டுமல்ல, என்னை நீதிமானாக்குகிறது மட்டுமல்ல, என்னை ஒப்புரவாக்குகிறது மட்டுமல்ல, இது தேவனுக்காக வாழும்படியான திராணியை அந்த ரத்தம் எனக்கு கொடுக்கிறது என்று வேதவசனத்திலிருந்து இன்னைக்கு நான் காட்ட போகிறேன். பாருங்க, கிறிஸ்டியன் லைஃப் is to build on truth. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சத்தியங்களின் மீது கட்டப்பட்ட வாழ்க்கை. வேதவசனம் அப்படிதான் சொல்லுகிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் இல்லாமல், சத்தியத்தை குறித்தான அறிவில்லாமல், இந்த வேத வசனங்களை குறித்தான அறிவில்லாமல், தேவனுடைய வார்த்தை குறித்தான ஒரு வெளிப்பாட்டினுடைய அறிவில்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுவது, வெற்றிகரமாக வாழுவது என்பது மிக கடினமான விஷயம். ஆகவேதான் சத்தியம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடிப்படை. கிறிஸ்தவ வாழ்க்கையில சத்தியம் தான் விடுதலை உண்டாக்க முடியும். சத்தியம் தான் என்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் மருந்தா இருக்க முடியும். உங்களுடைய பாவத்திற்கு, சாபத்திற்கு, கடன் பிரச்சனைக்கு, கண்ணீருக்கு, உங்களுடைய எல்லா காரியங்களுக்கும் தீர்வாய் எது இருக்க முடியும் என்றால் சத்தியம் மாத்திரமே உங்களுடைய பிரச்சனைகளுக்கு மருந்தாக இருக்க முடியும். விசேஷமாய் இப்பொழுது கடந்த சில வாரங்களாக அவருடைய ரத்தத்தை குறித்தான சத்தியத்தை நாம் பார்த்து வருகிறோம். அவருடைய ரத்தத்தை குறித்தான சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும், சுத்திகரிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. தேவனுக்காக வாழக்கூடிய திராணியை, ஒரு மகாபெரிய வல்லமையை இந்த ரத்தத்தை குறித்தான அந்த வெளிப்பாடு, அந்த சத்தியம் நமக்கு கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. பாருங்க, சின்ன வயசுல எல்லாம் ஈவன் இப்போ கூட வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, அற்புத வல்லமை, தேர் இஸ் பவர், பவர், வண்டர் ஒர்க்கிங் பவர். அந்த பாடலை பாடும்போது அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை நம்ம உணர முடியும். எப்போ பார்த்தாலும் அந்த பாட்டை பாடும்போது வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை. அந்த பாட்டை பாடும்போது ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருப்பதை நம்மளால் உணர முடியும். ஏதோ ஒன்று இருக்குது. அதை பாடும்போது ஒரு வல்லமையை உணர முடிகிறது. அதுல ஏதோ ஒன்று இருக்குதுன்னு தெரியுது. அது என்னன்னு பல சமயங்கள்ல நாம் குழம்பி இருப்போம். அந்த பாடலை பாடும்போது, இந்த ரத்தத்தை குறித்து பேசும்போது, இந்த ரத்தத்தை குறித்து பாடும்போது ஒரு விசேஷித்த வல்லமை நம்மை நிரப்புகிறது. அது என்ன? இந்த சத்தியம். இந்த ரத்தத்தின் பின்னாடி இயேசு கிறிஸ்து எனக்காக எப்படி ரத்தம் சிந்தினார், எதற்காக ரத்தம் சிந்தினார், அதனால எனக்கு என்ன விடுதலை உண்டா இருக்கிறது, என்ன மீட்பு உண்டா இருக்கிறது, எனக்கு என்னென்ன நன்மைகள் கிடைத்திருக்கிறது என்கிற சத்தியம், அதனுடைய வல்லமை அங்கே அடங்கி இருக்கிறது. பாருங்க, ஆகவேதான் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு உணர்வோம், ஆனா என்னன்னு தெரியல. இப்பொழுது நாம் அந்த ரத்தத்தை குறித்தான சத்தியங்களை நாம் பார்த்து வருகிறோம். நீங்கள் விசேஷமானவர்கள். ஏன்னால தேவனுடைய வார்த்தை குறித்து, தேவனுடைய ரத்தத்தை குறித்த சத்தியங்களை நாம் பேசுகிறோம். அநேக இடங்கள்ல சத்தியத்தை குறித்து அல்லது ரத்தத்தை குறித்தான ஒரு வெளிப்பாடு இல்லை. எபிரேயர்கள் 9வது அதிகாரம், என்னோட வரங்கள் எபிரேயர் 9வது அதிகாரம் 13-14 வசனம். அது எப்படி எனில், காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாக்கும்படி பரிசுத்தப்படுத்துமானால், 14வது வசனம் நல்லா கவனிங்க, நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். என்னுடைய மனசாட்சி செத்த கிரியைகளை இந்த ரத்தம் சுத்திகரிக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. அதை பாடும்போது, இந்த ரத்தத்தை குறித்து பாடும்போது வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் ரத்தத்தினால என்பது ஒரு வல்லமை நாம் உணர்கிறோம். என்ன வல்லமை, என்ன இருக்குது அந்த ரத்தத்துல? என்ன இருக்குதுன்னா, என்னுடைய மனசாட்சியை சுத்திகரிக்கக்கூடிய வல்லமை அந்த ரத்தத்துல அடங்கி இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. மனசாட்சியை சுத்திகரிக்கிற வல்லமை அவருடைய ரத்தத்துல அடங்கி இருக்கிறது. இங்கே அந்த வசனம் சொல்லுகிறது, மறுபடியும் வாசிக்கிற பாருங்க, நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு. ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வது அப்படின்னு
நம்ம தமிழ் பைபிள்ல அப்படி வந்துருச்சு பாருங்க, ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வது. தமிழ் பைபிள் எதுல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்கன்னா கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், கேஜேவில இருந்து. கேஜேவிலையும் அப்படிதான் வருது. இது என்னமோ ஊழியக்காரங்களுக்கு மட்டும் பேசுற மாதிரி இருக்கிறது, ஊழியம் பண்ணுவதற்கு அப்படின்னோடனே ஐயோ பாஸ்டர்களுக்கு தான் இந்த வசனம் எல்லாம் பொருந்தும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த ஒரிஜினல் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்றால், நாம் எல்லாருக்குமே ஆக்சுவலி ரெஃபரிங் டு எவ்ரி பிலீவர், ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுக்காக வாழும்படி அவனுடைய மனசாட்சியை அது சுத்திகரித்திருக்கிறது. எவ்வளவு பிரகாசமா வருது பாருங்க இந்த வசனம். ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுக்காக வாழும்படி இவர்களுடைய மனசாட்சியை ஆட்டுக்குட்டியாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சுத்திகரித்திருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மரித்து ஒரு பெரிய 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 வழியை நமக்காக உண்டு பண்ணி இருக்கிறார். இவ்வளவு நாள் தேவனுக்கு தூரமாக இருந்தீர்கள், இவ்வளவு நாள் மனசாட்சியில குத்தப்பட்டவர்களாக, பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவனை பார்க்க முடியாத அளவுக்கு, தேவனிடத்துல நெருங்க முடியாத அளவுக்கு, தேவனுடைய வார்த்தை கேட்க முடியாத அளவுக்கு, ஏன்னா அவங்களுடைய பாவம். அந்த வசனம் அது எப்படி காளை, வெள்ளாட்டு கடை, இவைகளின் ரத்தம் இதெல்லாம் போதுமானதாக இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்துல காளை அடிச்சாங்க, வெள்ளாட்டு கடை அடிச்சாங்க, குருவி அடிச்சாங்க, புறாவை அடிச்சாங்க. ஆனா அந்த ரத்தம் எல்லாம் இந்த மனசாட்சியை சுத்திகரிப்பதற்கு அது போதுமானதாக இல்லை. ஆகவே தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு தொலைவு இருந்தது. இப்போ இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னுடைய மனசாட்சி, உங்களுடைய மனசாட்சி அது சுத்திகரித்திருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா, ஆகவேதான் ஒரு புதிய மார்க்கம் உண்டாயிருக்கிறது. புதிய ஏற்பாடுங்கிறது, ஒரு நியூ கவனன்ட்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. திரைச்சீலை, தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவாய் இருந்த அந்த திரைச்சீலை மேலிருந்து கீழாக, எவ்வளவு அழகா வேதவசனம் சொல்கிறது, மேலிருந்து கீழாக. அந்த திரைச்சீலை பற்றி தெரிந்தவர்களுக்கு தெரியும். அந்த திரைச்சீலைங்கிறது எதுவும் சாதாரண ஒரு துணி இல்லை, கிழிக்கிற மாதிரி கிடையாது. அது ரொம்ப 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 திக்கான திரைச்சீலை. அதை யாராலும் கிழிக்க முடியாது. யாராவது அப்படி சும்மா இழுத்தா வந்துடுற மாதிரி திரைச்சீலை கிடையாது. அதை கிழிக்க முடியாது, அவ்வளவு திக்கானது, ரொம்ப நீளமானது. பழைய ஏற்பாட்டு காலத்துல நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள், ஆனால் அந்த திரைச்சீலை மேலிருந்து கீழே வரைக்கும் ரொம்ப நீளமானது. அது மேலிருந்து கிழிக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்கா கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து தொங்கின போது அவருடைய சரீரத்தின் வழியாக, அவருடைய ரத்தத்தின் வழியாக புதிய ஒரு மார்க்கத்தை, ஒரு வழியை நமக்காக உண்டு பண்ண போது மேலிருந்து திரைச்சீலை இரண்டாக கீழே கிழிந்தது. அது மகா பெரிய அற்புதம். யார் கிழிச்சானா? தேவாதி தேவன். மேல இருந்து கீழே கிழினா, இப்படி மனுஷன் நின்று இருந்தா கீழே இருந்தா மேல கிழிக்க முடியும். வேதவசனம் தெளிவாக சொல்கிறது, மேல இருந்து கிழிஞ்சா. இப்படி தேவன் அவ்வளவு பெரிய அற்புதத்தை நிகழ்த்தினார். அது புரிஞ்சவங்களுக்கு தெரியும், அந்த திரைச்சீலை பற்றி படித்தவர்களுக்கு தெரியும். அது மிகப்பெரிய அற்புதம், யாராலையும் கிழிக்க முடியாத திரைச்சீலை. அது மேலிருந்து கீழாக மிகப்பெரிய அற்புதம். எப்படி அற்புதம்? இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலாகிய புதிய ஜீவ வழியை இயேசு கிறிஸ்து அன்றைக்கு உண்டாக்கினார். எப்படி? தேவனையும் மனிதனையும் நெருங்கும்படியாக. ஓகே, தேவனும் மனிதனை. இப்போ அந்த காலத்துல பிரீஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆசாரியர்கள் எல்லாம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே மகா பிரதான ஆசாரியர், பிரதான ஆசாரியர், அவர் பேரே மகா பிரதான ஆசாரியர். அவர் மட்டும்தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். மீதி ஆசாரியர்கள் எல்லாம் இந்த ஆசாரியர் கூடாரத்துக்குள்ளே இருப்பாங்க. வெளியில அவுட்டர் கோர்ட்ல மக்கள் எல்லாம் வெகு தூரமாய், தேவனுக்கு தூரமாய் நின்றுவாங்க. இந்த பிரதான ஆசாரியர்கள் உள்ளே போவான், மணி ஆடிட்டே போவாங்க, பண்ண வேண்டிய காரியங்களை பண்ணுவான். ஆல்டருக்கு நேரா நின்று அது என்னென்னோ பண்ணுவாங்க பாருங்க. அந்த இன்சென்ஸ் எல்லாம், அந்த புகையெல்லாம் தேவனுக்கு சுகந்த வாசனைகளை வழியாக செலுத்துவான். இதையெல்லாம் மக்கள் பார்க்க முடியாது. என்ன எப்போ பிரதான ஆசாரியர் வெளியே வருவார், எனக்காக ஜோம் பண்ணிட்டு வெளியில வருவார்னு மக்கள் எல்லாம் வெகு தூரத்திலே தேவனுக்கு தூரமாய் நின்று அதை கவனிக்க வேண்டிய நிலைமை இருந்தது பழைய ஏற்பாட்டிலே. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டிலே அந்த திரைச்சீலை இரண்டாக கிழித்ததனுடைய அர்த்தம் என்ன? நான் தேவனுடைய பிரசன்னத்திலே போய் நிற்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா, தேவனுடைய பிரசன்னத்துல நானும் நீங்களும் போய் நிற்க முடியும். அதனாலதான் பழைய ஏற்பாட்டு ஆசாரிய ஊழியம் எல்லாம் இப்ப இன்னைக்கு சில திருச்சபைகளை ஃபாலோ பண்றாங்க. என்ன பண்ணுவாங்க? அவர் பிரீஸ்ட்னு சொல்லுவாங்க. அவங்கள பழைய திருச்சபைகள் எல்லாம் இருக்கிறது, அவர்களெல்லாம் திரும்பி நின்று ஆல்டருக்கு முன்னாடி இப்படி திரும்பி நின்று என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மக்கள் எல்லாம் என்ன பேசுறாரு, என்ன ஜோம் பண்றாருன்னே தெரியாது. இவங்க பாட்டுக்கு உட்காந்துட்டு எப்ப முடியும் உட்காந்துட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு புரியாது அவங்க என்ன பண்றாங்கன்னு. ஆகவே இந்த பிரதான ஆசாரிய ஊழியம் எல்லாம் பழைய ஏற்பாட்டுல அப்படி இருந்துச்சு பாருங்க. தேவனுக்கு நேராக அவர்கள் திரும்பி கொண்டு மக்களுக்கு முதுகு காட்டிட்டு அவங்க ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க, மக்கள் ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க, தூரத்துல நின்று இருப்பாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டில நாம் அப்படி பண்ணுவதில்லை. ஏனென்றால் வேதவசனம் சொல்லுகிறது, இந்த திரைச்சீலை மேல வந்து ரெண்டாக கிழிந்தபடினாலே நீங்களும் நானும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் நாம் மாறி இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. யாரோ ஒரு பிரீஸ்ட் நமக்காக வேண்டி கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாம் போய் தூரமா நின்றுட்டு பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நானும் நீங்களும் ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று வேதவசனம் சொல்லுகிறது.
வெகு தூரத்தில் மக்கள் இல்லை. இன்னைக்கு தேவனுடைய பிரசன்னத்திலே மறுபடியாக பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் பெற்றிருக்கிறார்கள். இன்னைக்கு பழைய ஏற்பாட்டு ஆசாரிய ஊழியம் நம்ம இடத்துல இல்லை. நாம் எல்லாருமே தேவனுடைய ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் மாறி இருக்கிறோம். 1 பேதுரு 2:9 இப்படி சொல்லுகிறது, வாசிக்க வேண்டாம். தேவனுடைய ராஜரீக ஆசாரிய கூட்டம். எல்லாம் சொல்லுங்க, நான் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் தேவனுக்கு முன்பாக தெரிந்து கொள்ளப்படுகிறேன். நான் ஆசாரிய கூட்டமாய் நான் மாற்றப்பட்டிருக்கிறேன். இப்போ யாரோ ஒரு பிரீஸ்ட் தேவனை பார்த்து வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறது, மக்கள் எல்லாம் உட்கார்ந்து என்னப்பா எப்போ முடியுமோன்னு காத்துட்டு இருக்கிறது இல்ல. இன்னைக்கு எல்லாருமே ஆசாரியர்களா இருக்கிறோம். நாம் எல்லாருமே தேவனை ஆராதிக்கக்கூடியவர்களாய் அந்த திராணியை நாம் பெற்றிருக்கிறோம். ஆராதிக்கிற திராணி நாம் எல்லாரும் எவ்ரிவன். இது புதிய ஏற்பாடு திருச்சபையில எல்லாருமே ஒன்று கூடி தேவனை ஆராதிக்கும்படியாக ஒரு மிகப்பெரிய பலி நமக்கு தேவனாலே உண்டாயிருக்கிறது. இன்னைக்கு நம்ம பாஸ்டர் மோசஸ் கீழே வாழ்ந்துட்டு இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்துல இப்போ மோசஸ் பாஸ்டர் கீழே வாழ்ந்துட்டு இருக்குல்ல. இன்னைக்கு மகா பெரிய மீட்பராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கீழே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் அவருடைய பிரசன்னத்துல நிற்கிறோம். அடுத்த வாரம் எப்படி லிவிங் வித் காட், தேவனோடு வாழ்வது என்றால் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆனா இந்த வாரத்துல லிவிங் ஃபார் காட், தேவனுக்காக வாழ இந்த ரத்தம் எப்படி நம்மை தகுதியுள்ளவர்களாக்கி இருக்கிறது, திராணி உள்ளவர்களாக்கி இருக்கிறது என்பதை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். தேவனுக்காக எப்படி வாழ்வது, தேவனோடு வாழ்வதை அடுத்த வாரம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அடுத்த வாரம் தேவனோடு எப்படி வாழ்வதுன்னு நான் சொல்லி காட்டுறேன். இன்னைக்கு தேவனுக்காக வாழ்வதற்கு இந்த ரத்தம் நம்மை தகுதிப்படுத்திருக்கிறது. எப்படி தகுதிப்படுத்திருக்கிறது? மனசாட்சியை நமக்கு சுத்திகரித்திருக்கிறது. செத்த கிரிகளற இந்த மனசாட்சியை நமக்கு சுத்திகரித்திருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரித்திருக்கிறதுனால நான் தேவனுக்காக வாழும் திராணியை நான் பெற்றிருக்கிறேன். தேவனுக்காக வாழ்வதுன்னு என்ன? தேவனுக்காக வாழ்வதுன்னா என்னன்னு சொல்றாங்க. தேவனுக்காக வாழ்வது என்பது எங்க துவங்குகிறதுனா an intimacy with God, தேவனோடு ஒரு நெருக்கம் அங்கே உண்டாகிறது. தேவனுக்காக வாழ்வது என்பது எங்கே தொடங்குகிறதுனா தேவனோடு ஒரு நெருக்கம், ஒரு இன்டிமசி, பர்சனல் இன்டிமசி வித் காட். தேவனோடு ஒரு நெருக்கத்திலே, தேவனோடு நெருங்க பழகுவதிலே, தேவனோடு நெருக்கமாய் இருப்பதிலே அது உண்டாகிறது. have a personal intimacy with him. இயேசுவின் ரத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிப்பதனால இந்த தேவனோடு நாம் நெருக்கமாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. நெருக்கமா இருக்கிறோம்னா கிட்ட வந்து அப்படியே எட்டி பார்த்துட்டு போறது கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் வந்தாங்கன்னா ஓடி போய் எட்டி பார்த்து வந்தாங்க, கிட்ட வந்துட்டு அவர் கிட்ட நான் நின்ட்டேங்க. அப்படி இல்லை. இந்த நெருக்கம் ஒரு ஐக்கியத்தை குறிக்கிறது, தேவனோடு நெருங்கிய ஒரு உறவை குறிக்கிறது. இந்த உறவில தான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆரம்பமே அடங்கி இருக்கிறது. தேவனுக்காக வாழ்வது, தேவனோடு வாழ்வது என்பது எங்கே ஆரம்பிக்கிறது என்றால் தேவனோடு நெருங்குவதிலே ஆரம்பிக்கிறது. and in personal intimacy with God. இந்த நெருக்கம் நம்மை தேவனுக்காக வாழ வைக்கிறது. தேவனோடு நான் நெருங்க, தேவனோடு ஐக்கியம் கொள்ள, தேவனோடு உறவாட இந்த நெருக்கம், அந்த இன்டிமசி என்னை தேவனோடு வாழ வைக்கிறது. பாருங்க, எபேசியர் எழுதின நிருபம் என்னோட வாருங்கள். எபேசியர் எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 13வது வசனம் இதை பற்றி பேசுகிறது. தேவனுக்காக வாழ திராணியை இந்த ரத்தம் கொடுக்கிறது. இதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். எபேசியர் 2வது அதிகாரம் 13வது வசனம். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே எப்படி ஆனீர்கள்? சமீபமானீர்கள். என்ன சொல்லுங்க? சமீபமானீர்கள். an intimacy with God, தேவனோடு நெருங்குகிற ஒரு திராணி இந்த ரத்தத்தினாலே நமக்கு உண்டாயிருக்கிறது. இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இந்த நெருக்கம் எப்படி நம்மை தேவனோடு நெருக்கத்தை கொடுக்கிறது? முன்னே தூரமாய் இருந்த நீங்கள், ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியே தேவனை பார்க்க முடியாமல், தேவனுடைய உறவாடுதல் இல்லாம, தேவன் பேசுவதை கேட்க முடியாமல் முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே நீங்கள் சமீபமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு உறவு உண்டாயிருக்கிறது. நெருங்கக்கூடிய திராணியை இந்த வசனம், இந்த ரத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறது. தேவனோடு ஒரு நெருக்கம் ஏற்பட்டிருக்கிறது. வாய்ப்பு கிடைத்திருக்கிறது தேவனோடு நெருங்கி பழகுகிற. முன்ன இதுல பாருங்க, சங்கீதம் பழைய ஏற்பாடு காலத்துல சங்கீதம் 65வது சங்கீதம் 4வது வசனம், 65வது பாடல் 4வது வசனம் வாசிங்க. உம்முடைய பிரகாரங்கள்
அவர்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். எவ்வளவு தாவீது ஒரு தாகத்தோடு ஒரு வாஞ்சையோடு உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். வேற இடத்துல வாழ்கிற 1000 நாட்களை பார்க்கலாம் உம்முடைய பிரகாரங்களில் வாசம் பண்ணுகிற ஒரே நாள் எனக்கு மேலானதாக இருக்கிறது. இன்னொரு வசனம் வாசிப்போம். 42வது சங்கீதம் பாடல் 42வது சங்கீதம் 2வது வசனம் 42வது பாட்டை வாசிங்க. 2வது வசனம். என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் எப்ப போய் சந்நிதியில வந்து நிற்பேன்னு நான் ஒவ்வொரு நாளும் தாகத்தோடு பசியோடு காத்துட்டு இருக்கிறேன். சங்கீதம் 31 19 20 அப்படி சொல்லுகிறது. சங்கீதம் 31 19 20. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கும் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. மனுஷருடைய அகங்காரத்திற்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைக்கிறீர்கள். அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு ஆழமான ஒரு தாகம், ஒரு வாஞ்சை, ஒரு பசி, தேவனுடைய சமூகத்திலே சேர வேண்டும், தேவனுடைய கிட்டி நெருங்க வேண்டும், தேவனுடைய பிரகாரத்திலே வாசம் பண்ண வேண்டும் என்கிற ஆழமான ஒரு தாகம், பசி, தாகம், வாஞ்சை, தேவனோடு நெருக்கமாய் இருக்க அவ்வளவு ஒரு தாகமும் வாஞ்சையும் மக்களிடத்துல இருந்தது என்பதை இந்த சங்கீதக்காரனாகி தாவீது எவ்வளவு அழகா வெளிப்படுத்துறார். ஆழமான பசி, தாகம், வாஞ்சை, தேவன் மேல தேவனிடத்துல நெருக்கமாய் இருக்கக்கூடிய அந்த வாஞ்சை இருந்தது. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்துல அது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. ஏன்னா எபிரேயர்கள் நிறுவனம் வாசிச்சோம் இல்லையா? எபிரேயர்கள் நிறுவனத்துல சொல்லுகிறது, காளை, வெள்ளாட்டு கடா இவைகளுடைய ரத்தம் பத்தாது, தேவனுடைய சமூகத்திற்கு செல்வதற்கு இவைகள் எல்லாம் பத்தாது. ஆகவே தேவன், அதனாலதான் எபேசியர்ல வாசிச்சோம், அவருடைய சொந்த ரத்தத்தினாலே முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல அது சாத்தியம் கிடையாது. அது பெரிய ரொம்ப கஷ்டம் பாருங்க. அது தேவனிடத்துல நெருங்குகிறது என்பது சாத்தியப்படாத ஒரு விஷயம். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்திலே முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் அவருடைய ரத்தத்தினாலே சமீபமாய் நெருங்கக்கூடிய திராணியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இந்த இயேசு கிறிஸ்து எப்படி நெருக்கம் உண்டாகிறது? இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. அப்ப மனசாட்சியை சுத்திகரிக்கிறதுனால இந்த ரத்தத்தினாலே நாம் தேவனுடைய பிரசன்னத்திலே நிற்கிறோம், தேவனுடைய பிரசன்னத்திலே இருக்கிறோம். அப்போ தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் வாழுகிற போது ஆட்டோமேட்டிக்கா தேவனோட ஒரு இன்டிமேசி ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதற்கு, தேவனோடு ஒரு நெருங்குவதற்கு, தேவனோடு ஐக்கியம் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு, ஒரு பிராணி இந்த ரத்தம் நமக்கு கொடுக்கிறது. நான் சொல்லுகிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கையில எல்லாமே everything in Christian life is come from the intimate relationship with God. தேவனோடு இருக்கிற இந்த நெருக்கத்தின் விளைவாக கிறிஸ்தவ வாழ்க்கையில எல்லா காரியங்களும் வருகிறது. தேவனோடு இருக்கிற இந்த நெருக்கத்தின் விளைவாக கிறிஸ்தவ வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களும் ஒரு மனுஷனுக்கு வருகிறது. இந்த நெருக்கத்தை கொடுத்தது எது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். அவருடைய ரத்தம் எதற்காக சிந்தப்பட்டது? அவர் என்னை நேசிக்கிறதுனால, என் மேல் வைத்த அன்பினாலே அவருடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. இப்போ நான் இந்த ரத்தத்தை நான் புரிந்து கொள்ளும் போது, எதற்காக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டது என்பதை ஒரு மனிதன் புரிந்து கொள்ளும் போது, தேவனுடைய மகாபெரிய அன்பை அவன் புரிந்து கொள்கிறான். தேவனுடைய அன்பை அவன் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் போது, you can't be without worshiping God. தேவனை ஆராதிக்கிறதை தவிர அவருக்கு வேற வழி கிடையாது. தேவனை ஆராதிக்காமல் அவனால் இருக்க முடியாது. இந்த ரத்தம் எனக்காக எதற்காக சிந்தப்பட்டது என்பதை ஒருவன் ஆழமாய் புரிந்து கொள்ளும் போது தேவன் மேல மிகப்பெரிய அன்பு வரும். தேவன் மேல மிகப்பெரிய அன்பு வைக்கும் பொழுது தேவனை ஆராதிக்காமல் அவனால் இருக்க முடியாது. ஏன் இன்னைக்கு நிறைய பேர் தேவனை ஆராதிப்பதற்கு மறுக்கிறார்கள்? கிறிஸ்தவ வாழ்க்கையில கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கிறாங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றாங்க, கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா தேவனுடைய ஆராதனையில் பங்கெடுப்பதில்லை, தேவனை ஆராதிப்பதில்லை. காரணம் என்னன்னா, அதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும், பல காரணங்கள் இருக்கலாம், பாவமா இருக்கலாம், பிசாசின் கிரியையெல்லாம் இருக்கலாம். ஆனா அதுல முக்கியமான காரணத்தை நான் சொல்கிறேன். ஏன் எல்லாரும் தேவனை ஆராதிப்பதற்கு வருத்தப்படுகிறார்கள், தேவனை ஆராதிப்பதில் ஒரு நாட்டம் இல்லாம இருக்கிறாங்கன்னா, lack of knowledge of what the blood of Jesus has done for them. தேவனுடைய ரத்தம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்கு என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்ததான அறிவில்லாமல் தான்
இன்னைக்கு மக்கள் தேவனை ஆராதிப்பதற்கு தாமதமாக அல்லது அதை ஒரு பேர்டனா பார்க்கறாங்க. ஒருவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை புரிந்து கொண்டானால் அவர் மேல மகாபெரிய அன்பு இவனுக்கு வரும். அவர் மேல மகாபெரிய அன்பு வரும் பொழுது அவரை ஆராதிக்காமல் இவனால் இருக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்கா an intimate relationship with God வந்துரும். தேவனோடு ஒரு நெருங்கி பழகுகிற திராணியை இந்த ரத்தம் ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு கொடுக்கும் பாருங்க. சரி, இப்போ தேவனோடு ஒருவன் ஐக்கியமா இருந்தால் கவனிங்க, தேவனிடத்தில் ஒருவன் நெருங்கி ஜீவித்தால் என்ன நடக்கும் என்றால் தேவனுடைய மெல்லிய சத்தத்தை அவன் கேட்க முடியும் என்று வேதவசனம் சொல்கிறது. தேவனுடைய மெல்லிய சத்தத்தை அவனால கேட்க முடியும். ஒருவன் தேவனோடு ஐக்கியமாக இருந்தால், தேவனோடு நெருங்கி அந்த திராணியை, தேவனுக்காக வாழ்கிற திராணியை, அடுத்த வாரம் தேவனோடு வாழ்றது எப்படின்னு பேசுப்பார். தேவனுக்காக வாழ்கிற திராணியை இந்த ரத்தம் கொடுக்கிறது. இவன் தேவனுக்காக வாழ்வது எப்படி தேவனுக்காக வாழ்வது? தேவனோடு ஒரு நெருங்கிய உறவு வைத்திருக்கிறது. தேவனோடு நெருங்கிய உறவு வைத்திருந்தால் அவருடைய சத்தத்தை இவனால கேட்க முடியும். ஏன்னா அவர் நமக்கு நல்ல மெய்ப்பராய் இருக்கிறார். ஆடுகள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. எல்லா டைமும் ஆண்டவர் ஒரு 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 கனவு மூலமாக, ஒரு தீர்க்கதரிசி மூலமாக வழி நடத்துகிறது இல்லை. ஒரு காலத்துல அப்படி எல்லாம் நடந்துச்சு, இன்னைக்கு நடக்கிறது இல்லைன்னு சொல்ல, இன்னைக்கு நடக்கலாம். ஆனால் எப்பொழுதுமே ஆண்டவர் எப்படி ஒரு மனிதனை நடத்துகிறார் என்றால், எப்பொழுதுமே அவருடைய மெல்லிய சத்தத்தின் மூலமாக, அவருடைய சத்தத்தின் மூலமாக மனிதனை வழி நடத்துகிறார். அவருடைய சத்தத்தை கேட்க முடியும் எப்பொழுது? அவரோடு நெருக்கமான உறவிலே நானும் நீங்களும் இருக்கும்போது அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். ஏன்னா ஆடுகள் அவருடைய சத்தத்தை அறிந்திருக்கிறது. அவருடைய வாய்ஸ் ஆஃப் காட் கைட்ஸ் அண்ட் லீட்ஸ் அஸ். எப்பவுமே அவர் மெய்ப்பராக இருக்கும்போது அவருடைய சத்தம், அவருடைய வசனம், அவருடைய வார்த்தை நம்மை கைட் பண்ணுது, நம்மை லீட் பண்ணுது, நம்மை வழி நடத்துகிறது. எப்பொழுதுமே தேவன் ஒரு விஷயம் கொடுத்தோ, ஒரு தரிசனம் கொடுத்தோ அப்படி எப்பொழுதுமே பண்றதில்ல. அப்படி பண்ணலாம், பண்ணினார் இல்லைன்னு சொல்லல. ஆனா எப்பொழுதுமே பண்ணுகிற ஒரே வார்த்தை, ஒரு வழி என்னன்னா, தேவனுடைய வார்த்தையினாலே அவர் ஜென்டிலா அவங்க கிட்ட பேசுறார். எப்பொழுது? இந்த தேவனோடு மிக நெருக்கமான உறவிலே இருக்கும் போது என்னால உங்களால தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியும் பாருங்க. நல்லா கவனிங்க, இந்த தேவனோடு கொண்டுள்ள நெருக்கம், an intimacy with God, தேவனோடு கொண்டிருக்கிற நெருக்கம் தேவனுடைய அன்பை குறித்துதான் நிச்சயத்தை கொடுக்கிறது, சந்தோஷத்தை கொடுக்கிறது, சமாதானத்தை கொடுக்கிறது. விசுவாசி தேவனுடைய சத்தத்தை கேட்கும் நிலையிலே அவனை கொண்டு போய் வைக்கிறது. தேவனோடு இருக்கிற நெருக்கம் சந்தோஷத்தை, சமாதானத்தை கொடுக்கிறது. தேவனுடைய அன்பை குறித்தான ஒரு மகாபெரிய வெளிப்பாட்டை கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, விசுவாசி தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய நிலையிலே விசுவாசி வைக்கிறது. எது? தேவனோடு இருக்கிற நெருக்கம். இந்த நெருக்கம் எப்படி வந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக வந்தது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அது மட்டுமல்ல, இப்போ முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி இன்னைக்கு மெசேஜ் முடிக்கிறேன். இந்த தேவனோடு இருக்கிற நெருக்கம், இந்த இன்டிமசி வித் காட் ஒரு மனுஷனுடைய லைஃப் அண்ட் கேரக்டரை பாசிட்டிவ்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. தேவனோடு இருக்கிற நெருக்கம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை, அவனுடைய குணாதிசயத்துல ஒரு முற்போக்கான தாக்கத்தை அது ஏற்படுத்துகிறது. அது ஒரு நல்ல வாழ்க்கையை உண்டாக்குகிறது, ஒரு நல்ல குணத்தை உண்டாக்குகிறது. தேவனோடு இருக்கிற நெருக்கம், தேவனோட மனுஷன் நெருங்கி பழகுகிறார் என்றால் அவருடைய வாழ்க்கையிலே, அவருடைய குணாதிசயத்திலே, அவருடைய வாழ்க்கையிலே, அவருடைய பேச்சிலே, அவருடைய நடக்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை அந்த நெருக்கம் உண்டாக்குகிறது பாருங்க. இது ரொம்ப ஈஸி, நமக்கு எல்லாருக்கும் புரியும். யாரோடு நீங்க இருக்கிறீங்களோ அவங்களோட குணாதிசயம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள வந்துடும். அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, நல்லவங்களோட சேர்ந்தீங்கன்னா நீ நல்ல காரியங்களை பண்ணுவ, கெட்டவங்களோட சேர்ந்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் கெட்ட சேர்க்கையே இருந்துச்சுன்னா, கெட்ட வார்த்தை பேசுறவங்க கூட, கெட்ட காரியங்களை செய்யுங்கிறவங்க கூட, கெட்ட வழியில நடக்கிறவங்களோடயே சேர்க்கை இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கெட்ட வார்த்தை, கெட்ட காரியங்கள் எல்லாம் வாழ்க்கையில வரும். அதே போல எப்பொழுதெல்லாம் நல்லவங்களோடய சேர்ந்து நல்லவங்களோடயே இருக்கிறோமோ அவங்களோட குணாதிசயம் அவங்கள மாதிரியே நாமளும் மாறிக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் யாரோடு இருக்கிறீர்களோ அப்படி நீங்கள் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்லுகிறேன், எப்பொழுதுமே ஒரு மனுஷன் தேவனோடு நெருங்கிய உறவிலே இருந்தானா, தேவனோடு கூட இருந்தானா, தேவனோடு நெருக்கமான ஐக்கியம் கொண்டிருந்தானால், ஹேங்கிங் அவுட் வித் காட். இன்னைக்கு இங்கிலீஷ்ல அப்படி ஒரு வார்த்தை ரொம்ப பரவலா இருக்குது பாருங்க. ஹேங் அவுட் எங்க இருக்கிறேன்னா, ஹேங் அவுட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். உன் நண்பர்களோடு அப்படியே சுத்திட்டு இருக்கிறேன், நண்பர்களோடு உறவாடி கொண்டிருக்கிறேன், நண்பர்களோடு இருக்கிறேன். ஐ அம் டாக்கிங் அபவுட் ஹேங்கிங் அவுட் வித் காட். தேவனோடு
ஒரு நெருக்கமான உறவிலே தேவனோட ஐக்கியத்துல நீங்கள் இருந்தீர்களானால் you will become like God. நீங்க தேவன் மாதிரியே அவருடைய நல்ல குணாதிசயங்களை உங்களுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்க ஆரம்பிப்பீர்கள். If you enjoying his presence, தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் விரும்புவீர்களானால், அவருடைய பிரசன்னத்திலே அகமகிழ்வீர்களானால், நீங்கள் நல்ல காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறீர்கள், தீமையை வெறுக்க ஆரம்பிக்கிறீர்கள், தீமையை கண்டு விலக ஆரம்பிக்கிறீர்கள், நன்மை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய ஆரம்பிக்கிறீர்கள், நன்மை குறித்து பேச ஆரம்பிக்கிறீர்கள், நீங்கள் தேவனை போல செயல்பட ஆரம்பித்து விடுகிறீர்கள். இன்னொரு காரியத்தை சொல்றேன். He is the King of Kings and Lord of Lords. அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. நீங்கள் அவரோடு நெருங்கி பழகும் போது, நான் சொல்கிறேன், நீங்க அவரோடு நெருங்கி பழகும் போது ராஜா மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, ராஜா மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் நடை உடை பாவனைகள் எல்லாம் அப்படி வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கிறது. ஒரு முற்போக்கான தாக்கத்தை இந்த தேவனோடு உள்ள நெருக்கம் நமக்கு கொடுக்கிறது. அவர் ராஜாதி ராஜாவா இருக்கும் போது அவர் மாதிரியே நாம் நடக்க ஆரம்பிக்கிறோம். ஒரு குட்டி ராஜாவை போல நானும் நீங்களும் யோசிக்க ஆரம்பிச்சாரே. ஜீவனுள்ள தேவன் அவர், பரிபூரணத்தை கொடுக்குவர், ஜீவனை கொடுப்பவர், அவர் பரிபூரணத்தின் தேவன். அவரோடு நெருங்கும் போது அவரை போல நீங்கள் வாழ ஆரம்பிக்கிறீர்கள். மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிறவர்களாக நீங்கள் வாழ ஆரம்பிக்கிறீர்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக நீங்கள் வாழ ஆரம்பிக்கிறீர்கள், நீங்கள் பரிபூரணத்திலே வாழ ஆரம்பிக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எப்போ தேவனோடு நெருங்கி பழகும் போது, ராஜாதி ராஜாவோட நீங்க இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ராஜா குணமெல்லாம் உங்களுக்குள்ள வருகிறது. ராஜாவோட நெருங்கி பழகும் போது, அவர் பரிபூர்ணத்தின் தேவனோடு நெருங்கி பழகும் போது அவருடைய பரிபூர்ணம் உங்களுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்க ஆரம்பிக்கிறது. அன்னைக்கு நானும் ஒரு பாஸ்டரும் போயிட்டு இருந்தேன் பாருங்க. போயிட்டு இருக்கும்போது காரில் போயிட்டு இருக்கும்போது அந்த ரோட்டில் நிறைய பேர் எங்கேயோ போகிறாங்க. அவர் செருப்பு போடாமல் வெறும் மேலோட காவி வெட்டி கட்டிட்டு அவங்கெல்லாம் போகிறாங்க. ஒல்லிய ஒவ்வொருத்தரையும் பார்க்கறக்கே பரிதாபமாக இருக்குது. அவர் சொல்கிறார், பண்டாரம் பரதேசிகள் எல்லாம் போகிறாங்க. யோசிக்கிறேன், அப்படி இல்லை. நாம் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பண்டாரம் பரதேசி போல வாழல. எப்படி வாழ்ந்தாங்கன்னா, ராகாப்புடைய சம்பவத்தை நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு காண்பித்தேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 24 லட்சம் பேரும் அந்த எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வர்றாங்க. வெளியில வந்து அந்த எரிகோ பட்டணத்துக்கு முன்னாடி வந்தோடனே இவங்க வர்றாங்கன்னு தெரிஞ்சோடனே எரிகோக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் கலக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ராகாப் சொல்றதை கவனிங்க, நீங்கள் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், உங்களுடைய தேவன் எங்களுடைய பொருட்களை எல்லாம் எங்களை எல்லாம் உங்க கையில ஒப்பு கொடுத்துருவாருன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க தேவனால போஷிக்கப்படுகிறீர்கள். வானத்திலும் பூமியிலும் உங்களுடைய தேவன் தான் பெரியவர். யார் சொல்றா? எரிகோவிலே வாழ்கிற ஒரு பெண்மணி. இவங்க கிளம்புனாவே ஒரு நாட்டுக்கு வர்றாங்க, ராஜாவிலிருந்து அத்தனை பேர் பயப்படுறான். பண்டாரம் பரதேசி பார்த்து யாரும் பயப்பட மாட்டான். அவர்களை பார்க்கும் போதே இது தேவனை போஷிக்கிறார், தேவன் இவர்களை ஆசீர்வதிக்கிறார், தேவன் இவர்கள் பட்சத்திலே நிற்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிழலாகிலும் இவர்களை சேதப்படுத்துவதில்லை. தேவன் பட்சிக்கிற அக்னியாயருக்கு நின்று பாதுகாப்பா இருக்கிறார்னு மற்ற ஜனங்கள் உணர்ந்தார்கள். அவர்களை பார்த்து தேவன் வானத்திலும் மன்னாவினாலே இவர்களை போஷிக்கிறார் என்பதை குறித்து மற்ற ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது அது. இல்லாமையில் இருக்கிறீர்களா, தரித்திரத்தில் இருக்கிறீர்களா, பற்றாக்குறையில் இருக்கிறீங்களா? நான் சொல்றேன், வானத்தை பிளந்து கொண்டு உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை கொண்டு தேவன் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா, கிறிஸ்தவங்க அப்படி கஷ்டப்படுறதை பார்த்தா எனக்கும் கஷ்டமா இருக்கு பாருங்க. உங்களை பார்க்கும்போது உலகம் எப்படி பார்க்கும்போது எப்படி பார்க்க வேண்டும்? உங்களை படைத்த தேவனை பார்க்க வேண்டும். தேவனுடைய மகிமையை நீங்கள் காட்ட வேண்டும். தேவனுடைய மகிமையை நீங்கள் காட்ட வேண்டுமானால், தேவனுடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில பிரதிபலிக்க வேண்டுமானால், நான் சொல்றேன், நீங்க தேவனோட மகிமையோட நெருங்கி வாழ வேண்டும். யாரு கூட நெருங்கி வாழ்றீங்களோ அவங்களுடைய குணாதிசயம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். நீங்கள் தேவனோடு நெருங்கும் போது, தேவனுடைய மகிமையில வாழும் போது, தேவனுடைய பிரசன்னத்திலே நீங்கள் வாழும் போது, தேவனோடு நெருங்கி பழகும் போது தேவனுடைய மகிமையை ஆட்டோமேட்டிக்கா நீங்க வெளிக்காட்ட ஆரம்பிக்கிறீர்கள். தேவனுடைய மகிமை காட்ட தேவனோடு கூட நீங்கள் வாழ வேண்டும். ஜாய் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட், பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை நிரப்ப வேண்டும். இதெல்லாம் எப்படி நடக்கும்? இதெல்லாம் எப்படி நடக்கும்? தேவனுடைய மகிமையை நான் எப்படி வெளிப்படுத்துவேன்? ராஜா மாதிரி எப்படி வாழ்ந்த தேவன், ராஜாதி ராஜா, இவரோட கூட நான் நெருங்கி போகும்போது, தேவனோட கூட ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது, இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் கிங் ஆஃப் கிங்ஸ் அண்ட் லார்ட் ஆஃப் லார்ட், தேவாதி தேவனோட ராஜாதி ராஜாவோடு நீங்கள் நெருங்கி பழகும் போது அவருடைய பரிபூர்ணம், அவருடைய சமாதானம், அவருடைய சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்க ஆரம்பிக்கிறது.
நீங்கெல்லாம் கிங்ஸ் அண்ட் பிரீஸ்டா மாறீங்க. ராஜரீக ஆசாரிய கூட்டம். ராஜரீக ஆசாரி. we are kings and priests. நாமெல்லாம் ராஜரீக ஆசாரிய கூட்டம். இன்னைக்கு எந்த ஆசாரியரும் நமக்காக போய் பிரதிக்கு மணி போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. நீங்கள் தேவனிடத்துல நெருங்கி ஜீவிக்கிற அந்த மகாபெரிய திராணி இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினாலே உண்டாயிருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றியின் ரகசியமே இந்த தேவனோடு இருக்கிற நெருக்கத்திலே ஆரம்பிக்கிறது. ஆவிக்குரிய வல்லமை தேவனோடு நீங்கள் நெருங்கி வரும்போது ஆவிக்குரிய வல்லமை உங்களை நிரப்புகிறது. ஆவிக்குரிய பலன் உங்களை நிரப்புகிறது. தேவனுடைய மகிமையை நீங்கள் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறீர்கள். ஏதோ பிரச்சனை வந்தா கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது பிரச்சனை வந்து ஓடி போய் அந்த பிரதர் ஜெபம் பண்ணிட்டு வந்தாலும் சரியா போயிரு பிரதர், இந்த தீர்க்கதரிசிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தா சரியா போயிரு பிரதர், அது இல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படின்னா நீங்க போனா ஜெபம் பண்ணா சரியாதான்னு கேட்காதீங்க. அப்படி வாழ்கிற வாழ்க்கை இல்ல. தேவன் தெரிந்து கொண்ட வாழ்க்கை எப்படின்னா நீங்கள் தேவனோடு நெருங்கி பழக வேண்டும், தேவனோடு ஐக்கியப்பட வேண்டும், தேவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்காக தான் ரத்தத்தை சிந்தினார். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமாய் தேவனுக்கு நெருக்கமாய் மாறி இருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நோயிங் காட். தேவனை அறிந்து கொள்வதுதான். தேவனிடத்தில் நெருங்கும் போது தேவனை பற்றி நீங்கள் நிறைய புரிந்து கொள்கிறீர்கள், அறிந்து கொள்கிறீர்கள். and enjoying the intimacy with the God. தேவனோடு உள்ள நெருக்கத்தை, ஐக்கியத்தை நீங்கள் விரும்ப ஆரம்பிக்கிறீர்கள். intimate knowledge of God. ஊழியங்கிறது ஏதோ சும்மா கிடையாது. ஊழியங்கிறது ஏதோ படிச்சுட்டு வந்து சொல்றது கிடையாது. ஊழியம் an intimate relationship God. தேவனோடு உள்ள இந்த நெருங்கிய உறவின் மூலமாக வருகிற அறிவை நான் உங்களுக்கு சொல்லுகிறது தான் பிரசங்கம். தேவனோடு உள்ள இந்த நெருங்கிய உறவின் அதனாலே தேவனை குறித்து நான் என்ன அறிந்து கொண்டேனோ அதை பிரசங்கம் பண்றதா பிரசங்கம் பாருங்க. தட் இஸ் வாட் கிறிஸ்டியன் பிரீச்சிங் ஆகும். அப்போ இந்த நெருக்கத்தின் விளைவாக நீங்கள் தேவனிடத்தில் நெருங்குகிறதன் மூலமாக உங்களுடைய கேரக்டர் மாறும்னு சொன்னேன், சந்தோஷம் கிடைக்கும்னு சொன்னேன், சமாதானம் கிடைக்கும்னு சொன்னேன். இந்த நெருக்கத்தின் விளைவாக இன்னொரு முக்கியமான காரியம் நடக்கிறது. என்ன நடக்கிறது என்றால் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க பழகிக் கொள்கிறீர்கள். நீங்க ஆசீர்வதிக்கப்படுவது மட்டுமல்ல, நான் மட்டும்தான், எனக்கு மட்டும்தான், என் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இல்லை, நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறீர்கள். எப்படி ஆசீர்வாதமா மாறீங்க? அங்கதான் because of this intimacy with God, தேவனோடு நீங்கள் நெருங்குகிறதுனால இன்டர்செஷன் உண்டாகிறது. இன்டர்செஷன்னா மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற ஜெபம். ஏதோ பரிந்து பேசுகிற ஜெபங்கிறது நீங்க வந்து நீங்க பாயிண்டா எழுதி வச்சுட்டு இவங்களுக்காக எல்லாம் ஜெபம் பண்ணியாச்சு, அப்படி அது பரிந்து பேசுகிற ஜெபம் அல்ல. இன்னைக்கு நிறைய சர்ச்சில் நிறைய ஊழியக்காரங்க அல்லது நிறைய விசுவாசிகள் லைனா ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுட்டு இவங்களுக்காக எல்லாம் ஜெபிச்சாச்சு 10 நிமிஷத்துல இல்ல 3/4 மணி நேரத்துல, அரை மணி நேரத்துல முடிச்சாச்சு. அது கிடையாது ஜெபம். இன்டர்செஷன்னா என்னன்னா இந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் காட். தேவனோடு உங்களுக்குள்ள நெருக்கத்தின் விளைவாக, அந்த தேவனோடு இருக்கிற நெருக்கத்தின் மூலமாக உங்களுக்குள்ள ஆத்தும பாரம் பெறுகிறது. நீங்கள் மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறீர்கள். ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது பதில் வர மாதிரி ஜெபிக்கிறீர்கள். ஏன்னா வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலே என் வார்த்தை உங்களிலே நிலைத்திருக்கும் போது, an intimate relationship இருக்கும்போது, தேவனிடத்திலே நீங்கள் நெருங்கி ஜீவிக்கும் போது என்ன பண்ணுகிறீங்க? அவருடைய வார்த்தையிலே நிலைக்க ஆரம்பிக்கிறீர்கள். அவருடைய வாக்குத்தத்தத்தை நீங்கள் பற்றிக் கொள்கிறீர்கள். இந்த வாக்குத்தத்தம் என்னிடம் நம்ப ஆரம்பிக்கிறீங்க. இந்த வாக்குத்தத்தை உறுதியாக பிடித்துக் கொள்கிறீர்கள். இந்த வாக்குத்தத்தத்தின் வாயிலாக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறீர்கள். நான் சொல்கிற வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டு வாக்குத்தத்தத்தின் வாயிலாக நீங்கள் ஜெபிக்கும் போது அது அப்படியே உங்களுக்கு வந்து பலிக்கிறது. உங்களுடைய ஜெபம் பதில் அளிக்கிறதா இருக்கிறது. எப்போ இந்த தேவனோடு நெருங்கி பழகுகிற அந்த வாழ்க்கை உண்டாகும் போது, இந்த தேவனோடு நெருங்கி பழகுகிற திராணியை உங்களுக்கு எது கொடுக்கிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம். இன்னைக்கு முடிக்கலாம். அடுத்த வாட்டி தேவனோடு வாழ்வது எப்படி, இன்னைக்கு தேவனுக்காக வாழ்வது எப்படின்னு பார்த்தோம். அடுத்த வாரம் தேவனோடு வாழ்வது எப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே என்னென்னலாம் கிடைத்திருக்கிறது நான் மறுபடியும் சொல்றேன். அவர் ரத்தத்தினாலே மீட்புண்டாயிருக்கிறது, பாவ மன்னிப்புண்டாயிருக்கிறது, சுத்திகரிப்புண்டாயிருக்கிறது, நீதிமான்களாக்கி இருக்கிறார், பரிசுத்தமாக்கி இருக்கிறார், மேலானவைகளை அவருடைய ரத்தம் நமக்காக பேசுகிறது, ஒப்புரவாக்குதல் உண்டாயிருக்கிறது, ஒரு மகா பெரிய திடன், ஒரு தைரியம் நமக்கு உண்டாயிருக்கிறது. இன்னைக்கு 9வதாக தேவனுக்காக வாழுகிற திராணியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு கொடுத்திருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, நான்
தேவனுக்காக வாழுகிற திராணியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் பெற்றிருக்கிறேன். அவருடைய ரத்தத்தின் மூலமாக அன்பை குறித்ததான வெளிப்பாடு உண்டாயிருக்கிறது, சந்தோஷம் உண்டாயிருக்கிறது, சமாதானம் உண்டாயிருக்கிறது. அவருடைய சத்தத்தை கேட்கிற திராணியை பெற்றிருக்கிறேன். நான் ராஜாதி ராஜாவோடு நெருங்கி பழகுகிறேன். அவருடைய பரிபூரணம், அவருடைய ஜீவன், அவருடைய சமாதானம் எனக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய நெருங்கி பழகுறதன் விளைவாக மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபத்திற்கு பதில் கொடுப்பேன், பதில் தருவார் என்பதை விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தேவனுடைய வார்த்தையை கேட்டோம். இயேசுவின் ரத்தத்தை குறித்ததான ஒரு நல்ல வார்த்தைகளை கேட்டோம். அந்த இயேசுவின் ரத்தம் நம்மை தேவனோடு நெருங்க செய்கிறதாக இருக்கிறது. ஆகவே இந்த இயேசுவின் ரத்தம் இந்த நாட்களில் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் தெளிக்கப்படுவதாக. அந்த இயேசுவின் ரத்தத்தின் கோட்டைக்குள்ளாக உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மறைத்துக் கொள்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே, இந்த உயர்ந்த நாளிலே எப்படியாக நாங்கள் உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள தேவரீர் கிருபை பாராட்டினீர். உமக்கு ஸ்தோத்திரம். அன்றைய நல்ல பாடல் ஆராதனை, நல்ல துதியின் வேலை, எல்லாவற்றுக்கும் மேலாக நல்ல ஜீவனுள்ள வார்த்தைகளை நீர் கொடுத்திருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தத்தினாலே என்னென்ன ஆசீர்வாதங்களை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் வேதத்தின் வாயிலாக அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டினீர். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இயேசுவின் ரத்தம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளட்டும். உம்மோடு இன்னும் நெருங்கி ஜீவிக்கக்கூடியதால் தேவனண்டை நெருங்கக்கூடிய ரத்தமாய் மாற்றட்டும். கர்த்தர் நீர் அப்படி செய்கிறபடினால் ஸ்தோத்திரம். இதன் மூலம் வருகிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்று அனுபவிக்க தேவனாகிய கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, தூய ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியம் கூடி வந்த நம் அனைவரோடும் கர்த்தரின் வருகை மட்டும் மாறாமல் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இதை தயவு செய்து பார்க்கிறவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காணொளியில் வருகிற நிகழ்ச்சிகளை குறித்து மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all.